Hello children, welcome back to this online session. This is grade 5 English, and before we begin the class, a short prayer. Open your eyes. Regarding this lesson, the 5 detectives, we learned dictation words, synonyms and question answers. இல்லையா dictation words, synonyms, question answers படிச்சிட்டோம். இப்போ பேஜ் 76ல கொடுத்துருக்கிற மேட்ச் த ஃபாலோயிங்லேருந்து நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வெக்காபுலரிஸ் பார்த்துட்டு தென் அந்த ஒரு போயமும் பார்த்துடலாம் இன்றைக்கி கிளாஸில். ஓகே, ஸோ யூ டேக் பேஜ் நம்பர் 76 in your reader and see this match the following. So first one is Pablo. Left hand side 3 names கொடுத்துருக்காங்க, அப்புறம் சைடில் அவங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க, அது ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போது ஆன்சரை வந்து மேட்ச் பண்ணணும். ஓகேயா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாட் டு வி ஹாவ்? Pablo, வேலாயுதம், ஸ்ரீஜித். ஓகே, ரைட் ஹேண்ட் சைட் இன்ஸ்பெக்டர், ஓல்ட் மேன், டாக். இது எல்லாமே ராங் ஐடென்டிட்டி. வி ஹாவ் டு மேட்ச் இட். இப்போ Pabloக்கு வந்து இந்த 3 ஆன்சர்ஸில் எது வந்து ஆன்சராக இருக்குது? Pablo was a dog pet by Srijit. இல்லையா? நெக்ஸ்ட்டு வேலாயுதம் and inspector, then Srijit old man disguise பண்ணவன். இல்லையா? ஸோ இதுதான் இப்போ ஆன்சர். So I'll show you the answer. Pablo dog raised by Srijit. அடுத்தது வேலாயுதம், இன்ஸ்பெக்டர், Srijit old man. Okay, இது ஆன்சர், இதுக்கு ப்ராப்பர் ஆன்சர். ஸோ யூ கேன் புட் த நம்பர் ஆர் யூ கேன் ரைட் இட் இன் யுவர் நோட் புக். தோஸ் who don't have the text book, நீங்கள் இதை நோட் புக்கில் அப்படி நீட்டாக எழுதி நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, Pablo dog, வேலாயுதம், இன்ஸ்பெக்டர், Srijit old man. Next one, choose the correct answer. Pablo was the dog of Fatima, Srijit, அமுதா. ஸோ யாரோட டாக் அது? ஸ்ரீஜித்தோடது. ஓகே, ஸோ இந்த blank you write Srijit. Next one, the message was to gather on Tuesday, Monday, Sundayன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மெசேஜ் வந்து என்னைக்கு வந்து அவங்க கேதர் ஆகணும்னு இருந்துச்சு? டியூஸ்டே. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ஓவர்ஹர்ட் அ ஃபாதர்ஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன். யார்? அமுதாவா, அருளா, ஜெஸ்ஸின்னு கேட்குறாங்க. ஸோ தட் வாஸ் Jesse. So you write Jesse in the blank. Okay. Next question answer நம்ம பார்த்தாச்சு. I'll show you the answer also. See, Pablo was the dog of Srijit. The message was to gather on Tuesday. Jesse overheard her father's talking on the phone. Next you come to page number 77. Page number 77 la there is a small conversation between two children given in the picture. பாருங்க, we too went to the hill so we felt too happy. Okay, we too went to the hill so we felt too happy. அப்போ இந்த டூன்ற வேர்டு இங்கே த்ரைஸ் ரிப்பீட் ஆகுது இல்லையா? 3 தடவை இந்த டூன்ற வேர்டு ரிப்பீட் ஆகுது. 3 தடவையுமே இந்த டூன்ற வேர்டு ஒரே சவுண்டில் தான் இருக்குது இல்லையா? ஒரே மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் விசேஷம் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த 3 வேர்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் மீனிங்கில் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸில் இருக்குது. இஸ்ன்ட் இட்? 3 வேர்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கும் இருக்குது. ஆனால் அந்த 3 இடத்துலையுமே அந்த டூன்ற வேர்டு ஒரே சவுண்டில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் வேர்ட். அப்போ இதில் என்ன வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த 3மே கான்டெக்ஸ்ட் வந்து வேறு, என்ன ஸ்பெல்லிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம இந்த கிளாஸில் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ see this. Here the words two, two and two sound alike. Okay, ஒரே மாதிரி sound இருக்கு, but they have different meanings. We know that these kind of words are called homophones. Okay, இந்த மாதிரி ஒரே sound இருந்து ஆனால் வேறு வேறு ஸ்பெல்லிங்ஸும் மீனிங்ஸும் இருந்தனா அந்த வேர்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஹோமோஃபோன்ஸ்னு இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். சரியா? So let's see how two, two and two differ in meaning. ஓகே, இந்த 2, 2, 2 இது எப்படி வந்து மீனிங்ஸில் இது சி டிஃப்ரென்ஸ் அமங் 2, 2 and 2 இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறது. ஓகே, see this. Those two
So 3 pictures are given here. Those two went to the mountains and felt too cold. ஓகே 3 பிக்சர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரே சென்டென்ஸ் தான். ஒரே சென்டென்ஸில் அந்த 3 வேர்ட்ஸையும் எடுத்திருக்காங்க. அந்த 2 சவுண்டு உள்ள டிஃப்ரெண்ட் மீனிங் உள்ள அந்த 3 வேர்ட்ஸையும் எடுத்து அந்த ஒரே சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி 3 பிக்சர்ஸில் உங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா those two went, அதாவது 2 கேர்ள்ஸுமே, அந்த 2 கேர்ள்ஸுமே அந்த பேர் சொல்லாமல் டூன் வந்து போட்டிருக்காங்க. அப்போ 2 பேர், எத்தனை பேர்? 2 பேர். அப்போ TWO தான் அங்கே வரும். 2ன்றது ஒரு நம்பர் இல்லை, அது ஒரு எண்ணிக்கை. அப்போ those two went அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஸ்பெல்லிங் வந்து TWOன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ those two went. Where did they go? They went to the mountains. அவங்க மலைக்கு போனாங்க. அப்போ டூன்றது இந்த இடத்துல ஒரு ப்ரிப்போசிஷன், அதோட ஸ்பெல்லிங் TO. ஓகே, ப்ரிப்போசிஷன் TO யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் சம்திங் ஆர் எனி திங். ஓகே, அதுக்கு தான் வந்து டூன்றது அந்த ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ண யூசேஜ் வந்து டு ரெப்ரசன்ட் டைரக்ஷன். ஓகே, those two went to the mountains and felt too cold. ஓகே, அப்போ மலை சைடு இல்லை மலை உச்சியெல்லாம் போனால் எப்படி இருக்கும்? ரொம்பவே குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் அந்த 2 பேருமே அந்த மலைக்கு போய், ஓகே, இந்த 2 கேர்ள்ஸும் மலைக்கு போய் அங்கே அதிக குளிர, ஓகே, மிகவும் குளிர உணர்ந்தாங்க. திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் சென்டென்ஸு. ஆனால் இந்த 3 சென்டென்ஸ்லேயுமே டூன்ற அந்த வேர்டு ஒரே சவுண்டில் நம்ம உச்சரித்தாலும் அந்த 3 வேர்ட்ஸுமே வேறு வேறு அர்த்தத்தில் வருது. அதே மாதிரி வேறு ஸ்பெல்லிங்கும் அதுக்கு இருக்குது. Hope you understood this very clearly. Okay, so see this is the thing. Here 2 is used to show the number, 2 is used to place direction. It can also come to show reason. 2 means very or extreme. Okay, and the 2ன்றது வந்து டிகிரி. ஓகே, டிகிரிஸ் ஆஃப், அதாவது adverb of degree to indicate how cold, அதாவது ஒரு விஷயம் வந்து எவ்வளோ தூரம் அது இருந்துச்சு அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் இந்த TOO நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட அர்த்தம் வந்து மிகவும், ஓகே, ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு. இந்த டூ கோல்டு அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப குளிர். ஸோ டூ ஹாட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூடு, அதான் அதோட அர்த்தம். ஓகே, பிலோ தட் அகெயின் தே ஹவ் கிவன் யூ 3 பிக்சர்ஸ். 2 tables are, அப்போ அந்த பிக்சரில் வந்து 2 டேபிள்ஸ் இருக்குது பாரு. 2 tables are too small. ஓகே, இருக்கிற அந்த நிறைய பெஞ்சில் ஒரு செட் ஆஃப் பெஞ்ச், 2 பெஞ்சஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. அப்போ too small to lift. ஓகே, அப்போ அது வந்து இழுத்துட்டு போகிற ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ அது வந்து ரீசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க இங்கே, டு லெஃப்ட். ரீசனுக்கும் நம்ம வந்து டு யூஸ் பண்ணலாம், நாட் ஓன்லி ஃபார் டைரக்ஷன், ஃபார் ரீசன் ஆல்சோ. அப்போ இந்த இடத்துல ரீசனுக்கு காட்டியிருக்காங்க. 2 tables are too small to lift. அதாவது குனிஞ்சு ரொம்ப இது பண்ணி இழுக்கணும், நியாயத்து குட்டியாக இருக்கும் போல், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் அவங்க ரொம்பவும் சின்னதாக இருக்குது இழுத்துட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரீசன். ஓகே, அப்போ அந்த இடத்துல டு லெஃப்ட்ன்றது டைரக்ஷன் இல்லாமல் ரீசன் காட்டுறாங்க. ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர். நெக்ஸ்ட் யூ see again 3 pictures. Students fill in the blanks. இப்போ உங்களுக்கு வந்து இந்த fill in the blanks கேட்டிருக்காங்க. Students are going, 4 students you can see in the picture. Students are going dash school. So where are they going? They are going to school. அவங்க ஸ்கூல் பார்த்து ஸ்கூலை நோக்கி போயிட்டுருக்காங்களே. அப்போ இங்கே டூன்ற ப்ரிப்போசிஷன் போடுவீங்க, TO. that's all. There are 2 chocolates. இந்த பிக்சரில் எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குது? 2 இருக்குது. ஸோ இது வந்து நம்பர். ஓகே, TWO, 2 is a number. So you will write TWO2 இல்லையா? நெக்ஸ்ட்டு the tree is too big. அந்த மரம் எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, மிகவும் பெரிய மரமாக இருக்குது. அப்போ இந்த பிக்ன்றது அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவே இது வந்து என்ன செய்யுது? மாடிஃபை பண்ணுது. ஓகேயா? an adverb modifies an adjective. அப்போ இந்த ட்ரீ வந்து too big, இங்கே வந்து மிகவும் பெருசாக இருக்குன்றதுக்காக இந்த 2வை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே children, next see. So these are the answers. You may copy this. Next one, say this. Tick the correct word. We like to play. Okay, TO, TOO, TWO கொடுத்துருக்காங்க. அப்போ TO. Next one, I ate too many chocolates. நான் என்ன செஞ்சேன்? நிறைய சாக்லேட்ஸ் சாப்பிட்டேன். Next one, I will be coming in
2 days. 2 நாளில் நான் வந்துடுவேன். They went to the park. So these are the answers to that. We like to play. I ate too many chocolates. நிறைய chocolates சாப்பிட்டேன். I will be coming in 2 days. 2 நாளில் வந்துடுவேன். They went to the park. Okay, I hope you understood this. Then there is a small passage exercise உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜில் உங்களுக்கு fill in the blanks நீங்கள் fill பண்ண வேண்டி சொல்லியிருக்காங்க. Mom had promised dash to take Ben and Jill dash the zoo. The dash children were dash excited that they could hardly wait for Saturday dash come. They wanted dash take their baby sister with them, but mom said she was dash young. Okay, இப்போ இதில் உங்களுக்கு 2 and 2 அந்த மூணை வச்சு ஃபில் பண்ணணும். கரெக்டாக அந்த என்ன சொல்கிற கான்டெக்சுவல் மீனிங்ஃபுல்லாக நீங்கள் அதை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வாட் வில் யூ ரைட்? மாம் ஹேட் ப்ராமிஸ் டு டேக், இல்லையா? ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க? பென்னையும் ஜில்லையும் ஜூக்கு கூட்டிகிட்டு போகிறதா. ஓகே, டு டேக் பென் அண்ட் ஜில் டு த ஜூ. ஓகே, ப்ராமிஸ் டு டேக் பென் அண்ட் ஜில் டு த ஜூ. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களோட ஒரு ஆக்ஷன். செகண்ட் ஒன் எந்த இடத்துக்கு, ஒரு டைரக்ஷன், ஒரு பிளேஸு, அந்த பிளேஸ் நோக்கி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. த டேஷ் சில்ட்ரன் வேர், அப்போ த 2 children, யார் அது? பென் அண்ட் ஜில். த 2 children வேர் too excited, means very excited, that they could hardly means negative தான், that they could not wait, அந்த மாதிரி could wait for Saturday to come. ஓகே, அவங்களால அந்த சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணவே முடியல. that much they were excited. Okay, that is the meaning. They wanted to take their baby sister with them, but mom said she was too young. ஓகே, ரொம்ப சின்ன குழந்தை இருக்குது, இந்த அதனால் இந்த பேபி சிஸ்டர், ஓகே, அந்த சகோதரியை கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த தங்கச்சி மேபி அதை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, அதனால் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு அம்மா தடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஹியர். மாம் ஹேட் ப்ராமிஸ் to take Ben and Jill to the zoo. The 2 children were too excited that they could hardly wait for Saturday to come. They wanted to take their baby sister with them, but mom said she was too young. Okay, next we shall move to the poem, that is page number 79. There is a poem for you. Let us sing. Okay, let us sing. Then the poem. Why is the sky? I'm shown you here. In the words venal paathukonga. See, this is the poem. If you don't have a book, you can write down in your notebook. So I have shown you the full poem. So first I will read the poem to you. We shall read that poem. Why is the sky blue? Why is the earth round? Why is silk soft? Why is fire hot? Think, why is it so? Why does the river flow? Why does the wind blow? Why does the sun shine? Why does the rain pour? Think, why is it so? Let us seek with questions all week, as we grow with answers to know. Think. Okay, this is a beautiful poem to you. இந்த போயம் வந்து என்ன நம்மளுக்கு வந்து அந்த கவிஞர் வந்து என்ன இந்த போயமில் சொல்கிறார் அப்படின்னா, இயற்கையில் இருக்க ஒரு விஷயமும் ஏன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, கடவுளால் படைக்கப்பட்ட அந்த இயற்கை ஒரு விதமாக இருக்குல்லையே, ஒன்று ஒரு ஃபார்மில் இருக்குது, அந்த க்ரியேஷன்ஸ் எல்லாமே, அது ஏன் அப்படி இருக்குன்றதை நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஓகே, ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஆஃப் வாட் டு சே 6 சென்ஸ் இருக்குல்லையே, அதனால் நம்ம வந்து திங்க் பண்ண சொல்கிறார். ஏன் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, ஸ்கை வந்து ஏன் ப்ளூ கலரில் இருக்குதுன்னு கேட்குறாரு. ஒய் இஸ் த ஸ்கை ப்ளூ? அப்போ ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் அல்லது பர்பிள் கலர் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸில் இருந்துச்சுன்னா அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணுற மாதிரியோ அல்லது அவ்வளோ ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கூட இல்லாத மாதிரி இருக்கலாம் இல்லையா. ஸோ எனிவே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ மே திங்க் ஒய் இஸ் த ஸ்கை ப்ளூ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னன்னா, ஸ்கை ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ளசன்ட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் இஸ் த எர்த் ரவுண்ட்? பூமி ஏன்
உருண்டையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் ஒன், ஒய் இஸ் சில்க் சாஃப்ட்? பட்டு ஏன் அவ்வளோ ஒரு மென்மையாக இருக்குது இல்லையா? சாஃப்டாக இருக்கும், தொடுறதுக்கே அப்படியே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இல்லை மென்மையாக இருக்கும். அது ஏன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு பட்டு. ஒய் இஸ் ஃபயர் ஹாட்? நெருப்பு ஏன் சுடுது இல்லையா? தீயை சுட்டால் எப்படி இருக்கும்? அந்த தீ சுடும் இல்லையா? விரல் வந்து தீயில் வச்சுன்னா எப்படி அது அப்படியே அப்படியே காயாகி புண்ணாகி பழுத்துரும் இல்லையா? அப்போ ஏன் நெருப்பு வந்து அப்படி சுடுது? அதில் நம்ம என்ன செய்கிறோம்? நெருப்பை தொடக்கூடாதுன்னு சின்ன வயசில் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? அப்போ அது ஏன் அப்படி? திங்க், ஒய் இஸ் இட் ஸோ? ஏன் இந்த இவைகள்லாம் இந்த மாதிரி கடவுளால் அந்த இயற்கையால் படைக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் பேரா, ஒய் டஸ் த ரிவர் ஃப்ளோ? நதி ஏன் ஓடிக்கிட்டே இருக்குது? அது ஏன் அப்படியே ஒழுகிக்கிட்டே இருக்குது? அந்த நதி ஒரே இடத்துல நிற்கலாம் இல்லையா? த ரிவர் கேன் பி ஸ்டில், பட் இட்ஸ் நாட் ஸ்டில் வாட்டர். அது எப்பவுமே எப்படி இருக்குது? ஜென்டில் அது அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு இல்லையா? ரிவர் வந்து ரிவர் வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ். அது அப்படியே என்ன செய்யும்? ஓடி நதி அப்படியே ஓடி ஓடி என்ன செய்யுது? அப்படியே அது கடலில் போய் சேர்ந்துருது. ஒரு இடமா என்ன செய்யும்? அங்கங்கே சேர்ந்து இல்லையா? கடைசியில் எங்கே அது போகும்? கடலுக்கு தான் போயிது ஆக அது எப்படி இருக்கும்? நிற்காமல் அந்த நதி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து, ஒய் டஸ் த விண்ட் ப்ளோ? காற்று ஏன் வீசிக்கிட்டே இருக்குது? அது காற்று வந்து நிற்காமல் அது என்ன செய்யும்? அது எப்பவுமே இந்த காற்று பார்த்திங்கன்னா ப்ளோஸ் தான் இல்லையா? விண்ட் ஆல்வேஸ் ப்ளோஸ். அது ஸ்பீட் வந்து வேரி ஆகலாம் இல்லையா? காற்றோட அந்த ஸ்பீடு சில டைம் பார்த்தி இப்போ புயல் நேரம் இல்லையா? அந்த சூறாவளி நேரம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும்? பயங்கர மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடில் இருக்க முடியுமோ அந்தளவு அது வந்து வீசி, அந்த காற்று பயங்கரமாக வீசி எவ்வளோ சேதம்லாம் ஏற்படுத்தும் இல்லையா? ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே ஒரு ஜென்ட்டாக அது வந்து ப்ளோ ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஈவன் நம்ம வந்து நெட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ ட்ரிச்சி சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் இப்போ இந்த டைமில் ப்ரீஸ், அதாவது விண்டோட ஸ்பீடு எவ்வளோன்னு சொன்னால் அவங்களே காட்டுவாங்க. அந்த நம்மளோட நிலப்பரப்பில் அந்த காற்றோட வேகம், அதாவது ரொம்ப மெல்லமாக தான் சின்ன இதாக இருந்தாலுமே என்ன சொல்கிறது, ரஃப்பாக இருந்தாலுமே அக்ரெசிவாக இருந்தாலும் அதோட ஸ்பீடு எவ்வளோன்றத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனி டைம் யூ கேன் செக் இட் இல்லையா? அது மாதிரி அந்த காற்றுக்கு வந்து ஒரு வேகம் இருக்கும். ஸோ ஒய் டஸ் த விண்ட் ப்ளோ? அது ஏன் அந்த காற்று நிற்காமல் அது ஏன் அப்படி வீசிக்கிட்டே இருக்குன்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் ஒன், ஒய் டஸ் த சன் ஷைன்? சூரியன் ஏன் மின்னுது இல்லையா? அது அப்படியே மின்னாமல் இருக்கலாம் இல்லை? ஏன்னா அது ஏன் அப்படி மின்ன வைக்கிற? ஆப்வியஸ்லி இட் இஸ் டு கிவ் அஸ் லைட் அண்ட் ஹீட் இல்லையா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பர்பஸே. வந்து சூரியன் அப்படி ஜொலிச்சு நம்மளுக்கு என்ன செய்யுது? இது வெளிச்சமும் அப்புறம் இது சூடும் கொடுக்குது இல்லையா? சோலார் பவர். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளவோ ரீசன்ஸ் இருக்குது இல்லையா? ஆனால் நிச்சயமாக அதுக்கு வந்து காரணம் இருக்குது. த சன் ஷைன்ஸ், அது வந்து கடவுள் கேட்குறாரு. நெக்ஸ்ட் வந்து, that is in the point of the poet, why does the rain pour? மழை ஏன் கொட்டுது? மழை ஏன் பெய்யுது? மழை வந்து தண்ணி கொட்டுது இல்லையா? மழை தண்ணி அப்படியே பூமியில் மழை வந்து பெய்யும்போது தண்ணி வந்து பூமியில் விழுதில்லை, அது ஏன் மழை வந்து சிந்துது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? நிச்சயமாக பூமியை நினைக்கணும். அந்த ரிசோர்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகணும். அப்போ அது வழியாக தான் நம்மளுக்கெல்லாம் தண்ணி கிடைக்கும் இல்லையா? ஆறு, குளம், கேணி, அப்புறம் என்னது கடல், எல்லாமே குளம், குட்டை, இது மாதிரி எவ்வளோ ரிசோர்ஸ். நம்ம ஈவன் நம்ம பாத்ரூமில் இருக்கிற அந்த டப்பு கூட சில டைம் நல்லா மழை பெய்யும் போது ஃபில் ஆகுது இல்லையா? இது மாதிரி எக்கச்சக்கமாக அந்த நீர்நிலைகளெல்லாம் ரொம்பி அது வந்து நம்மளுக்கு பல வகையில் தண்ணியை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே ஆதாரம் வந்து எது? சோர்ஸ் வந்து ரெயின் தான். இந்த பூமி வந்து வாட்டரோடு இருக்கிறதுக்கு மெயின் சோர்ஸ் வந்து ரெயின் தான் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. திங்க், why is it so? Next one, let us seek. Okay, let's search. நம்ம வந்து அது கேட்கலாம், நாடலாம். with question. ஓகே, how? with questions, கேள்விகளால். all week, அதாவது எனி டைம், ஃபுல் நேரமும் நம்ம வந்து இதை கேள்வி கேட்டு as we grow, ஓகே, நம்ம வளர வளர இதெல்லாம் ஏன் இப்படி படைக்கப்பட்டிருக்கு நேச்சரால் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? with answers to know, think. ஸோ எது வந்து நம்ம சுற்றிலும் நடக்கிறது, இருக்கிறது, அதாவது எது இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எதை நம்ம பார்த்தோன்னா அது எல்லாமே வந்து என்ன சொல்லணும்? we must
know how to pose questions. நம்ம கொஸ்டின் கேட்க தான் நம்மளுக்கு என்ன வரும், ஆன்சர் வந்து கிடைக்கும் இல்லையா. கொஸ்டின் கேட்காமலே நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஆன்சரும் கிடைக்காது. அது வந்து கடைசி வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கும், ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். ஸோ எது நம்ம பார்த்தாலுமே அதில் வந்து ரீசனபிள் அன்வான்ட் கொஸ்டின் கேட்டு ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் we should ask meaningful questions as to how it is, why is it like, how is it happens, how does it happen இல்லையா, why is it so. இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும் வளர வளர. now you may be small children but as you all grow you will find answers. அப்போ இதுதான் இவர் வந்து சொல்கிறார், திங்க் பண்ண சொல்கிறார். லைஃப் வந்து ஃபுல்லாக தாட்ஸ் அண்ட் மெமரிஸ், அதில் தாட்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம எதையுமே திங்க் பண்ணி இருக்கணும் இல்லையா. இதுதான் வந்து இந்த போயமோட ஜிஸ்ட், இட்ஸ் அ கோர் idea of the poem. Okay, so I'll read the poem once again to you. You just listen to it and start revising, that is memorizing the poem. I don't think it's a memory poem, but anyway you learn it. Okay, let's read it once again. Why is the sky blue? Why is the earth round? Why is silk soft? Why is fire hot? Think, why is it so? Why does the river flow? Why does the wind blow? Why does the sun shine? Why does the rain pour? Think, why is it so? Let us seek with questions all week. As we grow with answers to know, think. Okay? Once again, why is the sky blue? Why is the earth round? Why is silk soft? Why is fire hot? Think, why is it so? Why does the river flow? Why does the wind blow? Why does the sun shine? Why does the rain pour? Think, why is it so? Let us see with questions all week. As we grow with answers to know, think. Okay, so this is the new poem to you children. So you read lot many times and become thorough with it. Okay, with all spellings and everything, and we shall revise more in the upcoming classes. Thank you now.